கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கார்ப் இல்லாமல் நூடுல்ஸ் பரோட்டா அண்ட் எக் நூடுல்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு டொமேட்டோ ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். அப்புறம் எக் நூடுல்ஸ் பார்க்கலாம். இதுக்கு நான் zucchini வெஜிடபிள் எடுத்துகிட்டு நீட்டமாக நூடுல்ஸ் மாதிரி துருவி வச்சுக்கிட்டேன். அது கிடைக்கலன்னா கேபேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 3 எக்கு உடச்சி போட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, கார்லிக் வேண்டாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், உப்பு, இதை 3ஐயும் போட்டுட்டு கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த zucchini நூடுல்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேபேஜ் போட்டாலும் உங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரி ஓரளவுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் இந்த மிக்சரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பரோட்டாவுக்கு போட்டுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது போட்டதுக்கப்புறமேலு லைட்டாக வந்து வெளியே இந்த மாதிரி அப்படியே வழிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கும், ஷேப் இல்லாமல். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஷேப் பண்ணுறதுக்காக ஸ்பூன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்புக்கு அழகாக கொண்டு வந்துடலாம். இப்போ இது லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்ததும் இப்போ அகலமான இந்த மாதிரி ஒரு சட்டுவும் ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி போட்டு வெந்ததும் எடுத்துருங்க. சூப்பர் சுவையான நம்ம நூடுல்ஸ் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது எக் நூடுல்ஸ். இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் இதே மிக்சர் தான் போட்டுட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே பொடி மாஸ்க்கு கிளற மாதிரி கிண்டி விட்டு வேணும்னா கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான 2 ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். இதுக்கு கண்டிப்பாக தக்காளி ஊறுகாய் வச்சு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.